இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரியே தண்ணி ஊற்றி கழுவுனா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்ல ஒயிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அதுக்கு சூப்பரான ஒரு ஹர்பல் பாத் பவுடர் தான் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு எப்படி வீட்டிலே நம்மளோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பாத் பவுடர் யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் வரக்கூடிய மற்ற பிரச்சனைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் நல்ல தீர்வாக இருக்கும். இப்போது இந்த பாத் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது மாதிரி அகலமான ஒரு பாத்திரமோ இல்லை பேஷனோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இந்த பச்சை பயிர் கடைகளில் நார்மலாக நமக்கு கிடைக்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பயிராக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம முகத்துக்கு உடம்புக்கெல்லாம் பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு பச்சை பயிர் நான் எடுத்திருக்கேன். பச்சை பயிர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய வேலை செய்யுங்க. இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு ஒயிட்னஸ் கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸையும் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் தனித்தனியாக யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஸ்கின் ஒயிட்னிங் பேக்கு இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருப்போம். எல்லாமே நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து யூஸ் பண்ணி ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டரான ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ பக்கம் எடுத்திருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க. பச்சை பயிறு 1 கிலோ எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது கூட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஒன்று மிஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா முட்டை தான். இந்த முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவை தான் நமக்கு பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, லைட்டாக முட்டை ஓட தட்டி விட்டுட்டு அந்த வெள்ளைக்கரு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லோ கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. எல்லோ ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், பயங்கரமாக ஸ்மெல் வரும். எல்லோ நமக்கு தேவையும் இல்லை. நம்ம 1 கிலோ பச்சை பயிரும் 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 1.5 கிலோ அளவுக்கு சேர்ந்துருச்சு இல்லையா. இதுக்கு எவ்வளோ முட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ உங்களுக்கு இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 முட்டையோட வெள்ளைக்கருவை நம்ம பயன்படுத்தினா சரியாக இருக்கும். ஏன் 4லேருந்து 5 சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இதில் வெறும் வெள்ளைக்கரு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இந்த வெள்ளைக்கரு நம்ம எடுத்துக்கிட்ட அந்த பச்சை பயிர்லையும் கடலைப்பருப்புலையும் நல்லா ஒன்று போல் சேர்ந்து ஊறி நமக்கு வரும். ஸோ இந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இப்போ முட்டையை லைட்டாக தட்டி விட்டு அதோட வெள்ளைக்கரு மட்டும் எடுக்க போகிறேன். முட்டையில் ஸ்மெல் வருது அப்படின்னா வெள்ளைக்கருவிலே பார்த்திங்கன்னா லைட்டாக குட்டியாக ஒரு ஜெல்லி ஃபார்மில் இருக்கும். அதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டிங்கன்னா அந்த எக்கோட ஸ்மெல் வராது. உங்களால் அப்படி எடுக்க முடிஞ்சது அப்படின்னா எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையோட ஸ்மெல் பிடிக்காதவங்க சொல்கிறேன். முட்டை ஸ்மெல் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க அந்த எக் ஒயிட்டை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. பெருசாக ஸ்மெல் எதுவும் வராதுங்க. நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது நல்ல வாசமாக இருக்கும். அதை எடுத்து கையில் அப்படி நுகர்ந்து பார்த்தீங்கன்னா அதை இன்னும் ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணவு தான் இருக்கும். ஏன்னா இதை எக்கு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும். எக்கோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. சப்போஸ் உங்களுக்கு அந்த இரிட்டேட்டிங் ஃபீல் இருக்கும் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கிறது நல்லது. இப்போது எக்கோட ஒயிட்டை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எக் ஒயிட்டை நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜெல்லி ஃபார்மில் ஒரு மாதிரி குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் எக்கில் ஸ்மெல் தரக்கூடிய ஒன்று. இதை எடுத்துட்டோன்னா அந்த ஸ்மெல் இருக்காது. ஸோ இப்போ நம்ம எக்கை தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு பச்சை பயிரெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக எல்லா கடலைப்பருப்பும் பச்சை பயிரும் இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எக் ஒயிட் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை இதில் சேர்க்க போகிறோம். அப்படியே எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த எல்லா கடலைப்பருப்புலையும் எல்லா பச்சை பயிர்லையும் அந்த எக்கோட ஒயிட்டு கோட் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நல்லா ஊறி நமக்கு வரும்போது தான் அந்த ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கும்போது கொஞ்சம் வெயில் பட்டோன்னே அப்படியே கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள்,
அதாவது இந்த பாத்திரத்தோடயே அப்படியே கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா வெயில் பட்டோடனே அது இறுகி கொஞ்சம் கட்டியாயிரும். அதனால் ஒரு கவர் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நல்லா பரவுன மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் சன்லைட்டில் காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல உதிரி உதிரியாக வந்து கிடைக்கும். அந்த எக்கோட ஒயிட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பருப்புலையும் நல்லா கோட் ஆகியிருக்கும். இப்போ பார்த்தீங்களா, நல்ல வெயிலில் காய வச்சுட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். உதிரி உதிரியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இது கூட வந்து கஸ்தூரி மஞ்சள்தூள் வந்து நான் சேர்க்க போகிறேன். அதாவது கஸ்தூரி மஞ்சள் நமக்கு வந்து இந்த மாதிரி விரலி மஞ்சள் மாதிரி கிடைக்கும். ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கியிருந்தேன். அதை இது கூட சேர்த்து போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மில்லில் கொடுத்து அரைக்க போகிறேன். இதை நாங்கள் கேர்ள்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால நான் கஸ்தூரி மஞ்சள்தூள் சேர்த்து அரைக்கிறேன். இதை ஒருவேளை நீங்கள் வந்து ஜென்ஸுக்கு பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள்தூளை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவு குவான்டிட்டிக்கு நான் இவ்வளோ மஞ்சள் தான் சேர்த்துருக்கேன். இதுவே நமக்கு போதும். நல்ல வாசமாகவும் நிறமும் கொடுக்கும். ஸோ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா மில்லில் கொடுத்து கூட அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம். எங்கள் ஊரில் மில்லில் வந்து இந்த மாதிரி குளியல் பொடிக்கெலாம் அரைச்சி தருவாங்க. ஸோ அதனால் நான் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிட்டேன். நல்ல நைஸ் பவுடர் அவங்களே அரைச்சி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் மிக்சிலே அரைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்படணும். ஏன்னா மிக்சியில் சரியாக அரைப்படாது. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள்தூள் பேக்கெட்டாக வாங்கி அதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மஞ்சள் வந்து மிக்சியோட பிளேடில் அரைப்படாது. மில்லில் கொடுத்து அரைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி விரலி மஞ்சள் மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் பவுட்ரு வாங்கி கலந்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது எப்படியும் ஒரு 3லேருந்து 4 மாதம் பக்கம் வரும், ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா. இப்போ இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை நீங்கள் பாத் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடிய பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா பால் சேர்த்து கலந்து தான் ரெடி பண்ணி காட்டுறேன். பாலுக்கு பதிலாக வெறும் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி கழுவின தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருக்குது பாருங்கள், அது கூட பயன்படுத்திக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்படி நிறைய வந்து சேர்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸுக்கு உடம்புக்கெல்லாம் பயன்படுத்தலாம். இது நல்ல வாசமாக இருக்கும். ஃபுல் பாடிக்கும் தேய்ச்சி குளிக்கலாங்க. இதை மட்டும் தேய்ச்சி குளித்தாலே போதும். இதுக்கப்புறம் சோப்பு போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத் பவுடர் மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரப்பராக கூட வந்து பார்த்திங்கன்னா இது வேலை செய்யும். எந்த மாதிரி யூஸ் பண்ணி குளிக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். நல்லா ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணிவிட்டு நல்லா எப்பொழுதும் சோப் போட்டு தேய்ச்சா எப்படி குளிப்போமோ அதே மாதிரி தான். இந்த வீடியோவில் பாத் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதனால் நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ரெடி பண்ணி ஒரு 10 to 15 டேஸ் மட்டும் யூஸ் பண்ணி குளிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் இதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. சோப்பு தேவையில்லை, இதே போதும் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்வீங்க. மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி லைட்டன் பண்ணி ஸ்கின் ஒயிட்னிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.